இப்போது முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய வாரியார்தாசன் ஐயா அவர்கள் உங்களிடம் பேசுவார். அவரை நம்ம மண்ணின் மைந்தர். வேலூர்ல சொற்பமான அளவில் தான் ஆன்மீகத்தை இந்த உலகம் முழுக்க உறக்க சொல்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப சொற்பம் மனிதர்கள் கூட சொல்ல முடியாது. அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் நம்முடைய லட்சுமிபதி ஐயா அவர்கள். வாரியார்தாசன் அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பின் வடிவங்களே, ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம வதாயச பஜதாம் கல்ப வீட்சாய நமதாம் காமதேனுவே. அந்த குருராஜருக்கு சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம விழுப்புரத்திலிருந்து குருராஜர் வந்திருக்காரு. நம்ம ராகவேந்திராச்சாரியா இங்க இருக்கும்போது அவர் தான் நமக்கு குரு. உங்களுக்கு தெரிஞ்சா பின்னால இருக்கிறவங்க இவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் உட்காருங்க பாருங்க. பார்த்திருப்பீங்க, எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினீங்க. அவர் மகா பிரபுவனுடைய மந்திராலயத்தின் மகா பிரபுவனுடைய துங்கபத்ரா நதி தீரத்திலே இருந்து நம் துயரங்களையும் தீர்த்து கொண்டிருக்கின்ற மாஞ்சாலையின் மைந்தர் மகா பிரபு நமது ஜெகத்குருவனுடைய எண்ணங்களை உலகிற்கு சொல்லி நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்துகிற ஆச்சாரிய பெருமகனார் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் சால பொருத்தம். எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் சரவணன் சாதனையாளர். இந்த ஐடார்க் ஆரம்பிக்கும் போது நான் கூட இருந்தேன். ஆனா எவ்வளவு அவர் சாதிச்சாரோ இல்லையோ, ஐடார்க் சார்பில் நடக்கின்ற முதல் பெரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். ஐடார்க் ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த போர்டுல ஐடார்க் மேல போட்டு கீழே திருக்கோயில் போட்டது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவருடைய லைஃப்ல. ஐடார்க் என்னுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற முதல் நிகழ்ச்சி காங்கேய நல்லூர் நிகழ்ச்சி. காங்கேயனுக்கு நல்லூர், காங்கேய நல்லூர் என்பார் வாரியார். காங்கேயனுக்கு கோயில் இருக்கு, வாரியார் சாமிகள் அங்க ஒப்பா கட்டின கோயில். மல்லையதாசர், கனகவல்லி தாயார் காங்கேய நல்லூரின் கண்மணியே என்று நாங்கள் அழைப்பது உண்டு. ஆக மல்லையதாசரும் கனகவல்லி தாயார் பெற்றெடுத்த வாரியார் சாமிகளுடைய நாவோடு பாவோடும். ஆக இந்த வீதிகள் எல்லாம், காங்கேய நல்லூர் வீதிகள் எல்லாம் பாவோடும். பான தரிப்பா, அவர் கவிதை பாவோடும். வாரியார் சாமியுடைய வாய் திறந்தால் கவிதை பாவோடும். வாயோடு வளம் வந்த வாரியார் சாமிகள் மண் சுமந்த பூமியில் என்றபடி உங்களிடம் பேசுவதில் எனக்கு பெருமை. இதை சரவண சாமி ரொம்ப சிரமப்பட்டு ஒருங்கிணைத்தார். ஏனென்றால் அவரை ஒருங்கிணைப்பது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. அவர் சொன்னது போல காங்கேய நல்லூர் மக்கள்ல இது ஒரு பெரிய சாதனை, மைல்கல். ஏன்னா இது வேற கோயில் கிடையாதுங்க. கோயில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமம். அது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும். இப்போ திருநாகரசு இருந்ததுனால இது சாத்தியமாச்சு. அந்த திருநாகரசுக்கு நாளன்னைக்கு குரு பூஜை. திருநாகரசு யார் தெரியுமா உங்களுக்கு? இங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, நான் பார்க்கலாம். இல்ல இந்த திருநாகரசு இல்ல, பெரிய திருநாகரசு. நம்ம எல்லாருக்கும் அவர் தான் வழிகாட்டி. யார் சொல்லுங்க? அப்பர் சுவாமிகள் 81 வயசுல தொண்டு செஞ்சவர் கோயிலுக்கு. அப்பர் சுவாமிகள் உழவார பணி. அவர்களுடைய இயற்பெயர் திருநாவுக்கரசு. கடவுளே பார்த்தாலும் நாவுக்கரசன் கொடுத்தார் பட்டம் சிவபெருமான். அந்த நாவுக்கரசரான சிவபெருமான் கொடுத்த அந்த பட்டத்துக்கு உகந்த அப்பர் சுவாமியுடைய குரு பூஜை சித்திரை மாதம் 10ஆம் நாள் சதய நட்சத்திரத்திலே. ஆக திருநாகரசு முன்னிருக்க, அந்த பக்கம் சரவணன் இருக்க, சிவசங்கரன் பக்கம் இருக்க, எதிரே குருவாக அருகிருக்க, அப்படி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி யாகசாலையில மக்கள் இருப்பது வழக்கம். ஆனால் முதல் டைமா நான் நடத்துற பார்க்கிற நிகழ்ச்சியில இந்த சொற்பொழிவு கேட்பதற்காக இவ்வளவு திரளாக வந்திருக்கிற தாய்மார்களே, உங்களை நான் சிறந்தாந்து வணங்குகிறேன். முதல்ல குருராஜரை பத்தி நான் மட்டுமே பேசி பிரயோஜனம் இல்லை. அம்மா வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல இருந்து, அவங்க பேசணும். நான் உள்ளூர்காரன். இப்ப 48 நாள் மண்டலாபிஷேகம் முடியத்துக்குள்ள திருப்பி வந்து பேசினா பேசுவேன். ஆக ராகவேந்திர சாமிகள் மண்ணுக்குள் வானம், இதுதாங்க நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல தலைப்பு கொடுக்கவே முடியாதுங்க. நானும் இன்னொரு புக்கை எழுதணும்னு பாக்குறேன், இந்த வரைக்கும் முடியல. மண்ணுக்குள் வானம்னு ராகவேந்திர சாமிகள் பூமிக்கு அடியில் இருக்கிறாருங்க. எல்லாருமே இந்த உலகத்திலே வாழ்ந்த மறைந்த அருளாளர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த நால்வர், திருஞான சம்பந்தர் திருநல்லூர் பெருமணம் என்கிற அந்த ஊர்ல சிவபெருமான் அழைத்த போது நேராக போய் ஜோதியில் கலந்துட்டார். திருநாவுக்கரசு சாமிகள் திருப்புகலூர் என்கிற ஊர்ல நேரா சாமி கூப்பிட்டாரு, உள்ள போயிட்டார் கோயில் உள்ள. மாணிக்க வாசகர் எங்க போனாரு?
சிதம்பரம் கோயில் உள்ள சிவபெருமான் உள்ள கூப்பிட்டாரு, போயிட்டாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் எங்க போனாரு? நேர கைலாயம் போயிட்டார். கைலாயத்திலிருந்து வந்தாரு, கைலாயத்துக்கு போயிட்டாரு. 4 பேர் ஆச்சா. பட்டினத்தார் எங்க பிறந்தாரு? காவிரி பூம்பட்டினத்துல பிறந்தாரு. அவர் எங்க சமாதி ஆனாரு? திருவத்தூர்ல சமாதி ஆனாரு. எப்படி சமாதி ஆனாரு? கீழே நான் பட்டுக்கிறேன், என் மேல ஒரு சாலை மூடிடுங்கன்னாரு. ஒரு கூடையை 3 பசங்க, சின்ன சின்ன பசங்க கீழே உட்கார வச்சு மேல ஒரு கூடையை 3 அப்படியே அவரு சமாதி ஆயிட்டாரு. யாரு? பட்டினத்தார். பாம்பன் சுவாமிகள் பிறந்தது பாம்பன், சமாதி ஆனது எங்க? சென்னை திருவான்மியூர். வள்ளலார் எங்க பிறந்தாரு? வடலூர். அவர் கடைசியில ஜோதியா எங்க ஆனாரு? மேட்டுக்குப்பம். யாரும் பார்க்கல. உள்ள போனார், போயிட்டார் ஜோதியா. வச்சா பக்கத்துல திருவண்ணாமலை. அவருக்கு இயற்பெயர் வெங்கடராமன். திருச்சுழி, அருப்புக்கோட்டை பக்கத்துல திருச்சுழியில பிறந்தார். அவர் எங்க பிறந்தாரு? திருச்சுழி. எங்க சமாதி ஆனாரு? ரமணர் எங்கம்மா சமாதி ஆனாரு? ரமண மகரிஷிமா, நல்லா சத்தமா சொல்லுங்க. திருவண்ணாமலை. ஆக திருச்சுழியில பிறந்து திருவண்ணாமலையில வந்து சமாதியானார். நம்ம ராகவேந்திர சுவாமிகள் பத்தி இப்ப நம்ம வந்துடுறோம். ஏன்னா டைரக்டா நம்ம சப்ஜெக்ட் பேசணும், நேரம் இல்லை. அவர் எங்க பிறந்தாரு? புவனகிரி பிறந்தார். இதே நிறைய பேர் ஏத்துக்கல, அது நம்ம சாமிக்கு தெரியும். புவனகிரி பட்டணத்துலதான் அவர் பிறந்தார் என்பதற்காக அட்டாட்சியாக ராகவேந்திர விஜயம் என்கிற நாராயண ஆச்சாரியா, யார் அவரு? குருராஜனுடைய அண்ணன் பையன். அவர் எழுதின புஸ்தகம் அதுலயே சொல்றாங்க, துண்டில மண்டலம், தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலமான புவனகிரி தான் பட்டணம். அந்த காலத்துல எங்க கடற்கரை ஓரத்துல பெரிய டவுன் இருந்தால் பேரு பட்டணம். ஆக நம்ம குருராஜர் இயற்பெயர் வேங்கடநாதன். அவர் பிறந்தது புவனகிரி. அவங்க அப்பா பேர் என்ன? திம்மண்ணப்பட்டர். அப்பா அம்மா பேரு கோபிகாம்பல். ஆக திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாளுடைய மகனாக கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு அருமையான குழந்தை புவனகிரியில் பிறந்தது. சரி, திம்மண்ணப்பட்டர் எங்கிருந்து வந்தார் சார்? அவங்க ஒரிஜினல் ஏரியா எது தெரியுங்களா? அம்பி, விஜயநகர பேரரசு. அந்த ஆட்சி கடந்து போச்சு. அங்கிருந்து நேரா கும்பகோணம் வந்தாங்க. கும்பகோணம் மடத்துல அவர் வேலை கிடைச்சது. அப்ப வந்து புவனகிரி பக்கத்துல இருந்தால் அங்க குடும்பம் வச்சார். அங்க ராகவேந்தர் பிறந்தார், 3வது புள்ள. முதல் பிள்ளையாரு அந்த குடும்பத்துல? குருராஜர், பெரிய அண்ணன். அக்கா இன்னொருத்தர். அடுத்து யாரு? வேங்கடம்மா. வேங்கடம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேங்கடம்மா புருஷ பேர் என்ன? லட்சுமி நரசிம்மாச்சார். அவரு மதுரையில பெரிய வித்வான், அறிஞர், சான்றோர், சகலகலா வல்லவர். அவரிடத்தில் தான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சாரு வேங்கடநாத். பிறகு ஆகம விதிகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் பெரிய பெரிய பாஷ்யங்களையும் விளக்கக்கூடிய குருவாக சுசீந்திர தீர்த்தரை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்க? கும்பகோணம் ஸ்ரீமடம். எங்க இருக்கு அந்த ஸ்ரீமடம்? சோழையப்ப நகர்ல இருக்கு. இதெல்லாம் ராகவேந்திர பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஆனா சின்ன சின்ன விஷயம் தான். சரி, புவனகிரியில் அவர் பிறந்த தெருவுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பட்டி சந்து. இட் இஸ் அப்ரூவ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசாங்கம் சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. புவனகிரியில தான் பட்டி சந்து வீதியில இந்த சர்வே நம்பர் இருக்கிற இந்த டோர் நம்பர் இந்த ஏரியாவில தான் ராகவேந்தர் பிறந்தார் என்று சான்று கொடுத்திருக்காங்க. அப்போ அது பக்கத்துல தான் ஓடுற ஆறுக்கு பேரு ஸ்வேதா நதி. ராகவேந்திர சுவாமியுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது ஆறுகள். ஸ்வேதா நதி, ஸ்வேதம் என்றால் வெண்மை. அந்த வெண்மையான ஆறு சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்குது ஸ்வேதா நதி. அந்த நதிக்கரை ஓரம் சாமியோட தொடர்புடையது ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர். இவங்க 2 பேரும் இல்லாம ராகவேந்தர் கிடையாது. அதனாலதான் நம்ம கோயில்ல நாளைக்கு பிரதிஷ்டாபனம் செய்யப்படுகிற 3 முக்கியமான தெய்வ திருமேனிகள் பிள்ளையார், ஆஞ்சநேயர், மாஞ்சாலை அம்மன். மாஞ்சாலை அம்மன் யாரு? கிராம தேவதை, குலக்கடவுள், குலதெய்வம், காவல் தெய்வம். யாருக்கு? நம்ம ராகவேந்தருக்கு. அந்த அம்மா தான் வந்து மந்திராலயத்துல வந்து நீ பிருந்தாவன பிரவேசம் பண்ணணும் உத்தரவு கொடுத்துருவாங்க. அதனால மாஞ்சாலை அம்மனை கும்பிடாம நம்ம கோயிலுக்குள்ள போக கூடாது. அது ஒரு சட்டம். எப்படி கோயிலுக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தம் வாங்கணும், துளசி தீர்த்தம், கடாரி வச்சுக்கணும். அது 2மே நம்ம ஆளுங்க வாரதில்லை, அவசரம். அதுக்குள்ள செல்போன் வேற ஓடிப்படுவோம். அதே மாதிரி நம்ம ராகவேந்திர மெத்திக்கு பிறந்தாகணுமோ கோயிலுக்கு போனோம், அங்க மெத்திக்கு கொடுப்பாங்க, வாங்கி தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நோயே போயிடும், வலிகள் போயிடும், வேதனைகள் போயிடும்.
விரக்தி போயிடும், துன்பம் போயிடும், துயரம் போயிடும், உன்னை பிடிச்ச பீடைங்க ஒழிஞ்சு போகும். அந்த மிருத்திகைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதை அனுபவிச்சு ஏராளம். அதனாலதான் இன்னைக்கு கோலாலம்பூர்ல கோயில் இருக்கு, ஜப்பான்ல கோயில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில கோயில் இருக்கு, உலகெங்கும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோயில் இருக்கு, மிருத்திகை பிருந்தாவனங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய அந்த சக்தி, மந்திர சக்தி. அவர்தான் கற்பக தருவாய், காமதேனுவாய், நமக்கு வரங்களை அருளை அள்ளி கொடுத்து கொண்டு நான் இருக்கிறேன், பயம் எதற்கு, ஐ ஆம் வித் யூ, நான் உன் பக்கம் இருக்கேன், முன்ன இருக்கேன். அம்மனியே அப்பா ஒப்பிடாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே, பொய்மையே பொறுக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கும் செம்மையாகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, யானுமே சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருள்வது இனியே என்று மாணிக்க வாசகர் பாடியது போல நாம் ராகவேந்திரருடைய சுவாமிகளுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் நமக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லாத்திலும் அவர் சால்வ் பண்ணுவார். யார் சொல்றது? இதெல்லாம் அவரே சொல்லுகிறார். நீ இதுதான மற்ற சாமிகளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாரும் மறுவிட்டாங்க. இப்ப நான் சொன்ன சான்றோர்கள் சம்பந்தர், திருநாகேஸ்வர், மாணிக்க வாசகர், சுந்தரர், வள்ளலார், ரமண மகரிஷி, பட்டினத்தார், திருவான்மியூர்ல பாம்பன் சாமி, இப்படி நிறைய பேர் சொன்னல. அந்த லிஸ்ட்ல நம்ம சாமி வர மாட்டார். ஏன் சொல்லுங்க? எல்லாரும் மற்றக்கும் நம்ம சாமிக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஏன் அவரை 423 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கோம். அவரை 1595 பிறந்தாரு புவனகிரியில. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அதுல ஒரு 5 300 353 வருஷம் ஆச்சு. ஏன் அப்போ நாம் ஏன் அவரை கும்பிடுறோம்? அது சொல்லுங்க காரணம். என்ன நம்பிக்கை உங்களுக்கு? மற்ற மகான்கள் கிட்ட இல்லாத நம்பிக்கை இவர்கிட்ட. எல்லா மகான்களும் பேசுறாங்க, பக்கத்திலே இருக்காரு நம்ம மகான். நினைச்சு பாருங்க, உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பாக்க வாரியார் சாமி கிடைச்சதுமா. இதே பிறந்தார், இதே தெரியல, இதே தெரியல அவருக்கு கோயில் இருக்கு, வேற எந்த யாரும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. நீ சார்ந்து சொல்லுங்க, நான் வாரியார் தாசன் என்பதற்காக சொல்லல. அது மட்டும் இல்ல, எந்த முருகன் கோயிலுக்கு கட்டினாரோ அந்த முருகன் கோயிலுக்கு எதிர்க்க அவர் தலைவன், இவன் தொண்டன். தலைவனுக்கு எதிராக தொண்டனுக்கு ஒரு கோயில் உலகத்திலேயே இருக்கிறது வாரியாருக்கு தான். ஆனா வாரியார் சாமிகள் மண்ணில் மறைந்து விட்டாங்க, ராகவேந்திர சாமிகள் மண்ணில் மறையவில்லையே. எங்க இருக்காரு? எங்கம்மா இருக்காரு? மந்திராலயத்தில் இருக்காரு. எப்படி இருக்காரு? அவரு ஜீவனா உயிரோடு இருக்காரு. நீங்க அங்கதான் வித்தியாசம் பார்க்கணும். அதனாலதான் ஒரு பெரிய மகானா உலகம் கொண்டாடுங்க. 700 வருஷம் உயிரோடு இருப்புன்னு சொன்னது அவர் தான். கிபி 1671 மிருத்திகை பிருந்தாவனத்துல பிரவேசம் நடத்தும் போது அப்பண்ணா பாடிய பாட்டு தான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பண்ணா சீடர். அந்த அப்பண்ணா எழுதிய அந்த மந்திர சொல்லுதான், ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரிக்ஷாய நமதாம் காமதேனவி என்று சொன்னது அப்பண்ணா. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எங்க இருந்தாரு? கடைசியில பிச்சாலை. மந்திராலயத்திலிருந்து 20 கிலோமீட்டர். நீ எவ்வளவு பேரமா போய் பார்த்துருக்கீங்க? அந்த ஊரை பார்த்துருக்கீங்க. பஞ்சமிக்கு போற நம்ம ஆளுங்க இந்த பிச்சாலைக்கு போக மாட்டாங்க. பிச்சாலை தான் அப்பண்ணா ஊரு. அப்பண்ணா ஊர்ல 13 வருஷம் நம்ம சாமி இருந்திருக்காரு. அப்பண்ணா சாமிகள் அந்த இடத்துல நம்ம ராகவேந்திர சாமிகள் போய் குருவா இருந்திருக்காரு, அவர் சிஷியனா இருந்திருக்காரு 13 வருஷம். நினைச்சு பாருங்க. அந்த பிச்சாலையில அவர் எப்படி சாப்பாடு போடுவாராம் தெரியுமா? அப்பண்ணா எல்லா சிஷியர்களும் போய் தெருவுல உஞ்ச கிருத்தி வாங்கிட்டு வருவாங்களாம். அரிசி. பெரிய பணக்காரர் இருந்தாங்க, ஏழை. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட ஏழையானவர், வருத்தப்படல. எல்லா தொண்டர்கள்லாம் மாணவர்கள்லாம் போய் அரிசி பிச்சை எடுத்துட்டு வருவாங்க உஞ்ச கிருத்தி. அந்த அரிசியை பெரிய மூட்டையில் கட்டுவார். அந்த மூட்டையை கட்டின மூட்டை என்ன பண்ணுவாரு, துண்டபத்திர நதியில அப்படியே துவைச்சிடுவாங்க. தண்ணியில சாதம் வடிக்கிற மாதிரி தண்ணியில ஊற வச்சிருவாங்க. ஒரு மத்தல கட்டி விட்டுவாரு. இவர் மந்திரம் சொல்லி பாடம் கட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த அரிசி மூட்டை சாப்பாடு ஆயிடுமா. 10 அரிசி மூட்டை கட்டியிருந்தா 10 அரிசி மூட்டை சாப்பாடு. அப்புறம் கற்பனை பண்ணீங்க, சாம்பார் பொரியெல்லாம் இருக்குமா? அப்புறம் அரிசி இல்லை கேட்க முடியும் ஞானிகள். சாப்பாடு அப்படி போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்தாரு. ஏன்னா அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். மந்திரம் என்றால் சொல்பவனை காப்பாற்றுவது. ஓம் பூஜ்யாய ராகவேந்திரான்னு சொல்லும் போது அப்படியே போய் செலுத்து போகுது இல்ல. இப்ப சரவணன் எப்படி செலுத்து போறாரு, அவரை பார்த்து நானும் செலுத்து போய் நான் 24 வருஷமா
ராகவேந்திரா சுவாமின்னு சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைச்சல, அதனாலதான் என்ன சரியா கவனிக்கல அவரு. உண்மையில அவரை நம்பணும். அவரே சொல்றாரு, என்னை முழுமையாக நம்பு, நான் செவி கொடுத்து உன்னை கேட்கிறேன். ராகவேந்தர் தான் போய் சேர்ந்துட்டாரு. நான் சொன்ன எங்கேயா அவருக்கு போய் கேட்க போகுதுன்னு நினைக்கிறேன். முட்டாள் தான் விட்டுடுங்க. முட்டாள் தானே அது. நிறைய பேர் அப்படி நினைச்சுங்கிறாங்க, தப்பு. அவரே சொல்லுங்க, நான் ஜீவனோடு இந்த பிருந்தாவனத்திலே 700 ஆண்டுகள் வாழ்வேன். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிரோடு இருக்க பூமிக்கு அடியில, உனக்காக எனக்காக. நீ சொல்ற கஷ்டம், நான் சொல்ற கஷ்டம். காது கொடுத்து கேட்கிறாரு. அப்ப காது கொடுத்து கேட்டு என்ன செய்யறாரு? அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறாரு. யாருக்கு அவருக்கு ஒரு குருநாதர்? வேங்கடநாதனுக்கு குருநாதர் வேங்கடநாதன். அவர் பெரிய வேங்கடநாதன். யாரு? திருப்பதி பெருமாள். அந்த பெருமாள் கிட்ட கேட்டுதான் குழந்தை பிறந்துச்சு. அதனாலதான் பேரு வெங்கடேச பெருமாள் வேங்கடநாதன் வச்சாங்க அவருக்கு. அவங்க மாமா கிட்ட குருராஜர் கிட்ட பாடம் கத்துக்கினாரு. சுசீந்திரன், நம்ம சுசீந்திர தீர்த்தர் கும்பகோணத்துல குருவா இருந்து இவருக்கு பீச் எல்லாம் கொடுத்து வளர்த்து வராரு. ஒரு ஃபைன் மார்னிங் என்ன பண்றாரு சுசீந்திர தீர்த்தர்? ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. கிபி 1616, 21 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 7 வயசுல அவருக்கு பூணூல் போட்டாங்க உபநயம். 21 வயசுல கல்யாணம் ஆகுது. அவருக்கு மனைவி பேரு சரஸ்வதி. ஒரு குழந்தை இருக்கிறாங்க. பையன் பேர் என்ன தெரியுங்களா? லட்சுமி நாராயணன். ஒரு பையன் இருக்கான். இவ்வளவு சூழ்நிலை தெரிஞ்ச சுசீந்திரர், ராகவேந்திரா வேங்கடநாதா, நாளையில இருந்து சன்னியாசி ஏத்துக்குப்பா, நீ இந்த கோயில் மடத்தை நீ ஏத்துக்குப்பா, ஸ்ரீ மடத்தினுடைய பொறுப்பு உங்க சாவி கொடுத்துட்றேன், இந்தா மூலராமர் நீ வச்சுக்கோ, கும்பிடு, உலகத்துக்கு நன்மையை செய்வான்னு சொல்றாரு. சாமி நடக்குமா சாமி? மனைவி, இளம் மனைவி, குழந்தை. அப்போ அவரு சன்னியாசத்துக்கு தயாராகல. குடும்பம், இல்லற வாழ்க்கை. அன்றைய இரவு அவருக்கு பல்வேறு இறைவர்களுடைய ஆணை. ராமன் வராரு, லட்சுமணன் வராரு, கண்ணன் வராரு, சரஸ்வதி வராங்க. ராகவேந்திரா வேங்கடநாதா, நீ சாதாரண இல்லறத்துல வாழ்ந்து மற்ற மனிதர்களை போல மாண்டு விடுகின்ற சாதாரண மனிதன் அல்ல. நீ மகா ஞானி, உலகை திருத்த வந்த மிகப்பெரிய ஞான கடல், அறிவு சூரியன். இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற பிறந்த ஒரு மகா ஞானி. உனக்காக இறைவன் தூதவன். நீ இந்த மக்களை ரட்சிக்க வேண்டும். உனக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது. வா புறப்படு என்று சொன்ன போது வெடிகால 4 மணிக்கு விட்டு போயினேன்ட்டார். நேரா போனாரு கும்பகோணம். சாமி வந்துட்டான். ஓகே, இந்த ஊர்ல இருந்தா உம்பண்டாட்டி வந்துடுவா, உன்னை சன்னியாசி ஏத்துக்க முடியாது. நேர கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போனார். தஞ்சாவூர் என்ன விசேஷம்? தஞ்சாவூர் மன்னன் ரகுராமன். அந்த மன்னன் ஏற்கனவே நம்ம ராகவேந்திர சாமியை கூப்பிட்டு, இப்ப வேலூர்ல வெப்ப அலை வீசுது இல்ல, அப்படி வீசிச்சு தஞ்சாவூர்ல. எல்லாம் கருகி சாகுறாங்க, மக்கள் சாகுறாங்க, பயிர்கள் சாகுது, சோறு இல்ல. அப்போ ராகவேந்திர சாமியை கூப்பிட்டு ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு பிறகு மழை பெஞ்சது. கும்பகோணம் மாதிரி செழிப்பா தஞ்சாவூர் வளர்ந்தது. அப்புறமா அடுத்த முறை என்ன செய்யறாங்க? நீதான் இங்க சன்னியாசம் கொடுக்கறதுக்கு அரண்மனையை கொடுக்குறாங்க. அரண்மனையை கொடுக்கிறார் அந்த மன்னன். அரண்மனையில் தான் சுசீந்திர தீர்த்தரின் முன்னிலையிலே ராகவேந்திர சுவாமி வேங்கடநாதனாக இருந்த நமது சுவாமி ஸ்ரீ 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 ராகவேந்திர தீர்த்தர் என்கிற அந்த திருநாமத்தோடு துறவரை மேற்கொண்டு தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து பக்கத்திலே 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற வடவாறு என்கிற ஆற்றின் படுகையிலே இருக்கின்ற சின்ன குகை போன்ற அறையிலே 12 வருஷம் தவம் இருந்தார். வடவாறு நான் 1 வாரம் தங்கியிருந்தேன். வடவாறு அந்த ரூம் பாத்தீங்கன்னா அப்படி புல்லரிச்சு போகும், ஒண்ணுமே இருட்டு. அந்த ரூம்ல 12 வருஷம் தவம் இருந்திருக்கார் சுவாமி. இது தஞ்சாவூர் துறவரத்தை பத்தி அதிகமா எந்த புஸ்தகத்திலையும் எழுதல, நிறைய செய்திகள் இல்ல. அதனால ராகவேந்திர சாமி அங்க துறவரம் மேற்கொண்டு பிறகு கும்பகோணத்து மடத்தின் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு அவர் இந்தியா பூரா சஞ்சாரம் செய்கிறார். புனித யாத்திரை போகிறார். 2வது பயணம் மேற்கொள்கிற போதுதான் அடாண்டியில் போகிறார். அங்க வெங்கண்ணாவை பார்க்கிறார். அவங்க மசூத் கானை சந்திச்சு அவங்க மாஞ்சாலையில் இடம் வாங்கி மாஞ்சாலையில் வந்து துறவரம் மேற்கொண்ட சுவாமி பிருந்தாவன பிரவேசம் மேற்கொள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடத்துகிறார். மற்ற செய்திகள் உங்களுக்கு தெரியும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ராகவேந்திர சுவாமிக்கு இருக்கிற பவர் இன்னும் பூமிக்கடியில் அந்த மகான் அமர்ந்தபடி, நம்ம எல்லாம் நம் கஷ்டங்களை எல்லாம் கேட்டபடி, நம் கண்ணீரை துடைத்தபடி, நம் எண்ணங்களை பூர்த்தி செய்தபடி, நமக்கு புண்ணியங்களை அள்ளி கொடுத்தபடி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த வள்ளல் திருவடிகளை தாங்கிய நல்ல மக்கள் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற அந்த மண்ணின் இளைஞர்கள் ராகவேந்திர பக்தர்களை நான் பேர் தனித்தனியா சொல்லல, எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள். ஏனென்றால் இந்த ஐடார்க் என்ற அமைப்பை ஆரம்பித்து அகில உலக சங்கமாக இதை மாற்றிய போது தான் முன்னின்று தலைவர் பொறுப்பை ஏற்றவர்
திரு மலேசியா முனியாண்டி சுப்பையா அவர்கள். அவர் ராகவேந்திர சுவாமிகள் பக்தர்களை அங்க மலேசியா இவர் சரவணனோட நான் போன போது பார்த்தோம். அங்க இருக்கின்ற மக்கள் அப்படியே மெய் சிலித்து போகுது. 7 நாள் நிகழ்ச்சிங்க ராகவேந்திர சுவாமிக்கு அங்க பிருந்தாவனத்துல மலேசியாவில. ஒவ்வொருவரும் கார் தான், 1000 கார் ரோட்ல நிக்குது. நேரா உள்ள வரும்போது வாசல்லே கீழே விழுந்துட்டு வர்றாங்க. அங்கேயே வாசல்லே கீழே விழுறாங்க. சாமியுடைய அந்த நாமத்தை சொல்லும் போது கீழே விழுறாங்க. ஏன்னா சாமி எங்க இருக்காரு? நீக்கமர நிறைந்திருக்கார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரிபூரண ஆனந்தம் தாய்மானவர் சொல்றார். அப்படி சுவாமி எல்லா இடத்துல இருக்காரு. எங்க இல்ல அவரு? ஆல்வேஸ் தேர், எவ்ரிவேர். ஐ ஆம் எவ்ரிவேர். வை யூ ஃபியர் அகன் ஐ ஆம் ஹியர் என்று பாபா அடிக்கடி சொல்வார். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அப்படிதான் நம்ம ராகவேந்திர சுவாமி நம்மளை கேட்கிறார். அப்ப நமக்கு எதுக்கு பயம்? ஏன் என்ன பண்ணணும்? நம்ம பயத்தை அவர்கிட்ட சொல்லணும். சொல்றதுக்கு நமக்கு நாக்கு வரலையே, வாய் வரலையே, கோயில் பக்கம் திரும்பது கால் வரலையே, கும்புறதுக்கு கை வரலையே, நினைக்க மனசு இல்லையே, நினைச்ச ஜுரம் வருதுன்றானே தலையில, இவங்க என்ன பண்ண முடியும்? இப்படி இருக்கு சார் நிலைமை. இந்த நிலையில காங்கேயநல்லூர்ல ஒரு பக்கம் வரதராஜ பெருமாள், ஒரு பக்கம் சிவபெருமான் காங்கீசன், நடுப்புறம் முருகப்பெருமான், அங்க எங்க ராஜாசாமிகள் சமாதி கோயில், இங்க செல்லியம்மன், பக்கத்திலேயே நம்ம குருராஜர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஞான சூரியன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசீர்வதிக்க வந்தாரோ, இந்த இடம் சீக்கிரம் காலேஜ் ஆனா கூட ஆகும். காங்கேயநல்லூர் மக்கள் பெருமைப்படலாம். நாளைக்கு இந்த இடம் ஒரு கல்லூரி ஆகலாம். அந்த கல்லூரிக்கு ஸ்ரீ ராகவேந்திர காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று வையுங்கள். நான் ஒரு பணக்காரன்டா அவர் பேர் வச்சு ஒரு காலேஜ் ஆரம்பிப்பேன். என்னால் பேசதான் முடியும். ஆகவே பின்னால 2 பேர் பெரிய விஐபி பேசணும். நான் உள்ளூர்கார பிறகு வந்து உங்களோட நிறைய பேசுவேன். அதனால ராகவேந்திர சுவாமிகளுக்கு இந்த இடத்திலே கோயில் கட்ட இடம் கொடுத்த இதயங்கள் அனைத்துக்கும் நன்றியை சொல்லி, ஐடா எங்கள் மகத்தான நிறுவனத்திற்கு நன்றியை சொல்லி, விழுப்புரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவதற்காக ஆசீர்வாதம் செய்வதற்காக அவர் போன மலேசியாவில் அவருக்கு தெரியாதவர்கள் இல்ல, உலகம் பூரா அறிந்த ஒரு ராகவேந்திரர், நிஜமான ராகவேந்திரர் அவரே அனுப்பிச்ச மாதிரி நம்ம குரு ராகவேந்திரர் இங்க இருக்காங்க. ஆக ராகவேந்திர ஆச்சாரிய சுவாமி குருஜி ஸ்ரீ ராகவேந்திர ஆச்சாரியர் அருட்திருக்கரங்களால் நாளை கும்பாபிஷேகம், ஆஞ்சநேயர் மகாபிரபுடைய சிலை பிரதிஷ்டை, மாஞ்சாலயம்மனுடைய சிலை பிரதிஷ்டை, மகா கணபதியுடைய சிலை பிரதிஷ்டை. இது 3 முக்கியம். ஏன்னா ஆஞ்சநேயர் பிரபு கும்பிடாம நம்ம சாமி இல்ல. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். மூலராமர் பஜனை, மூலராமர் பக்தி, மூலராமர் பூஜை பண்ணதுதான் ராகவேந்திரனுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த சிலையை அப்படியே வச்சிருப்பாங்க சார் அவங்க. அந்த சிலை அப்படியே நம்ம கண் கலங்கும். அது விட்டே தர மாட்டாங்க. அப்ப சொல்றாரு சுசீந்தர், வேங்கடநாதா இந்த சிலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறம்பா, நீ பாத்துக்கோ. கண் கலங்குறாரு. அவர் வயசு என்ன? கண் கலங்கி வேங்கடநாதை கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? பாவம் சின்ன பிள்ளை, குடும்பத்தை விட்டுட்டு போனோம். ஆனா இந்த உலகம் மக்கள் ஆண்டவன் கட்டளை உடனே புறப்பட்டார். மண்ணை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.